நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல பேத்துக்கு பிடிச்சிருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸோடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இரண்டாவது உலகப் போர் காலகட்டத்தில் ஜப்பான் மேலே அமெரிக்கா நியூக்ளியர் பாம் போட்ட காரணத்தினால ஜப்பான் பொருளாதார ரீதியாக ரொம்ப அடிபட்டுச்சு. அப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட பணம் இல்லாமல் இருந்துச்சு. அப்படியே பணம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு எந்த கடையிலையும் உணவுகள் இருக்காது. இப்போ அந்த டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தது நூடுல்ஸ் மட்டும்தான். இந்த நூடுல்ஸை வாங்கணும் அப்படின்னாலும் ஒரு நாள் 2 நாள் கணக்காக நின்று கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதான சூழ்நிலை இருந்துச்சு. இப்படியெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருந்த மோமோ ஃபோக்கோ அப்படிங்கிற ஒருத்தர் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறாரு. இதை சமைக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கும் குறைவான நேரம் தான் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் இதை 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ இந்த நூடுல்ஸ் எடுத்து வெறும் சுடு தண்ணியில் போட்டு எடுத்தாலே போதும், இந்த நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் சாதாரண நூடுல்ஸை விட இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ரொம்ப ருசியாக இருந்தனால ஜப்பான் முழுவதும் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இதையே அதிகமாக உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மூலியமாக தான் உலகம் முழுவதும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அப்படிங்கிறது வரப்பட்டுச்சு. இது மூலியமாக தான் அதிகமாக ஃபேமஸ் ஆச்சு.